ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் இணைப்புல இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், இணைப்புல இணைஞ்சதற்கு நன்றி சார். ஆரம்பத்தில் தாவேக அவங்களுடைய கட்சியை ஆரம்பித்தது எலெக்ஷன் டைம்ல ஆரம்பித்த பாஜக தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இப்படியெல்லாம் ஒரு கதை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தாவேக கூட்டணி வைக்கலாமா வேணாமான்னு ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஏற்ற இறக்கத்தை? முதல் விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகாக்கு இருந்த ஒரு கிரேஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ரைட், 25% 30% தான் இருந்தது ஆங்காங்குமே. ஏன்னா விஜயால ஊர் பிரச்சாரம் செய்ய முடியல. அந்த கரூருக்கு அப்புறம் அவர் கிட்டத்தட்ட அவருடைய பொலிட்டிக்கல் மூவ்ஸ் ஹேண்ட்கப் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஒரு பெரிய நெகட்டிவா இருக்குது. பனையூர்ல இருந்து பாலிடிக்ஸ் பண்றாருன்றது அவருடைய இதுவாகவும் இருக்குது. வெளியிலும் போக முடியல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அவங்க எதிர்பார்க்க கட்சிகள் அவங்கள்ட்ட வரல. குறிப்பாக காங்கிரஸ், விசிகா போன்ற கட்சிகள் விஜயை காமித்து, டிடிவி தினகரன் உட்பட விஜயை காமித்து ஆப்போசிட் சைடு நிறைய சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. அவர் கூப்பிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க விஜய் வராருன்ட்டு. கடைசியில தாவேகா எங்க நிக்குது அப்படின்னா எங்க போக முடியாம திக்கு தெரியாம நிக்குது. அதான் உண்மை. பட் ஆனா இதற்கான முதல் பாயிண்ட் எங்க வருதுன்னா அந்த வேட்பாளர் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தது பாத்தீங்களா, அதோட கிரேஸ் இருந்த முதல் 2 நாளுக்கு அப்புறம் ஆங்காங்கே ரொம்ப கம்மியா குறைஞ்சிடுச்சு. இது ஒரு அகார்டிங் சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அதிமுகவட்டியோ திமுகட்டியோ நீங்க வேட்பாளர் விருப்பம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான கிரேஸ் செமையா இருக்கும். அந்த கிரேஸ் குறைஞ்சிடுச்சு அப்படின்ற போது இதெல்லாம் சிக்னல்ஸ். எதனால குறைஞ்சது சார்? அதனுடைய தாக்கம் எதனால ஆரம்பிச்சது? இல்ல, என்ன பிரச்சனைனா நடுவுல ஒரு 60 நாள் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் திமுக எஸ்ஐஆர்ல ஒர்க் பண்றாங்க. அதிமுகல எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு 5 நலத்திட்டங்கள் இதெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வந்தா செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அதை எடுத்துட்டு போக பூத்தா அனுப்புறாரு. அதிமுகவோட கிளை செயலாளர்கள் அவங்களெல்லாம் அனுப்புறாரு. வீடு வீடா போய் இதெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லுங்க அப்படின்றாரு. பட் தாவேகா நடுவுல ஒரு 60 நாள் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பார்ட்டி. இந்த ஃபீஸ்ல இருந்து வெளில வரதே கஷ்டமா போன போது அந்த மொமெண்டம் இந்த இடத்துல மிஸ் ஆகுது. இப்ப கடந்த 2-3 கூட்டங்கள் என்ன அப்படின்னா அவங்க ஆட்களை தான் அவர் மீட் பண்ணிருக்காரு, பப்ளிக்க மீட் பண்ணல. நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு பப்ளிக்க எங்கேயுமே எந்த இடத்துலயும் மீட் பண்ணல. இப்ப கூட உங்களுக்கு தெரியும், மதுராந்தகம் சம்பவம் தெரியும், எல்லாம் தெரியும். அதுல கூட ஆதவர்ஜினாவோ இல்ல இவங்களோதான் இருக்காங்க. இவரோட ஸ்டாண்ட் என்னன்னே தெரியல. இன்னைக்கு எல்பிஜி பிரச்சனை, எல்பிஜி 2 ஸ்டாண்ட் இருக்கு. ஒருத்தவங்க மோடிஜி வேற எல்பிஜின்னு சொல்லி இந்தி கூட்டணி ஒரு போராட்டம் நடக்குது ஒரு சைட்ல. இன்னொரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்பிஜிக்கு பிரச்சனையே இல்ல, நாங்க புக் பண்ணா எனக்கு 1 டேல 2 டேஸ்ல கிடைச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. அதுல தாவேகாவோட ஸ்டாண்ட் என்ன? இந்த மாதிரி எல்லாம் திக்கு தெரியாம எங்க போறதுன்னு தெரியாம ரொம்ப ஸ்கிராம்பிள்ட் ஆயிருக்காங்க. அதற்கு அப்புறம் தான் இன்றைய மீட்டிங் அவசர மீட்டிங். நேற்று இரவு 8:30 மணிக்கு இந்த மாதிரி நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நம்ம எப்படி இந்த தேர்தலில் போட்டியிடலாம்னு கேட்டிருக்காங்க. எல்லாரும் எப்படி தேர்தல போட்டியிடலாம்னு கேட்டுட்டு அப்புறம் வேட்புமனு வாங்குவாங்க. இங்க வேட்புமனு வாங்கிட்டு திருப்பி அந்த விஷயத்த பரிசீலனை பண்றாங்க. ஏன்னா அவங்களை நம்பி யாரும் வரல. சரி, இப்ப டிவி சோமு சார் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இது கூட்டணி பத்தி பேசுறாங்களா இல்ல இந்த வருஷம் தேர்தலை போட்டியிடலாமான்றதே ஒரு டவுட்ல இருக்காங்களா அப்படின்னு ஒருவேளை நீங்களும் அந்த பார்வையை முன்வைக்கிறீங்களா? இல்லைங்க, போட்டியிடாம போனா இதுல ஒரு இது என்ன சொல்றது அப்படின்னா பேக்கப் ஆயினா அப்படின்னா இவர் கிட்டத்தட்ட அவருடைய இமேஜ்ல இருந்து எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். என்ன ரீசன் அப்படின்னா இவர் என்ன பண்ணாரு, தன்னை எம்ஜிஆருக்கு ஈக்குவல் ஹிம்செல்ஃப்ல. எம்ஜிஆருக்கு பணம் பிரச்சனை வரும்போது படத்தை தாண்டி அந்த படத்தை ஓட வச்சாரு. இவரால் ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ண முடியுதா? கரெக்டா ரிலீஸ் பண்ண முடியல. அந்த கோர்ட் கேஸ்க்கு அவங்க போகாம சிம்பிளான மூவ், அது தெரியாம இருந்தாலே போதும், இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அதுல ஒரு தப்பு பண்றாங்க. இந்த மாதிரி தப்பு மேல தப்பு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் போது தேர்தலை புறக்கணித்தா அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இல்ல இப்போ சசிகலா இருக்காங்க, ராமதாஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும்
சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் என்ன ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? ஓகே, நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் விஜயோட சக்தியில வந்து 12% 13% வாங்குறாங்க அப்படின்னா, சசிகலாவும் ராமதாஸ் என்னோட பர்சன்டேஜ் 2, அவங்களோட பர்சன்டேஜ் 2 என்னன்னே இல்லாம கிளைம் பண்ணிப்பாங்க. ஓகே, அதுக்கு விஜய் விரும்புவாரா விரும்பாது இல்ல. முதல் கேள்வி என்ன கேட்கப்பட்டது, ஒருத்தர் நான் பேசினேன், அவர் என்ன சொன்னான்னா, நீங்க என்டிஏல சேர தயாராக இருக்கிறீங்களான்ற கேள்வி கேட்கப்பட்டதாம். அதுக்கு என்டிஏ ஒத்துப்பாங்களா சார் இதுக்கப்புறம்? ஒத்துக்கலையா இல்ல, இங்க பாருங்க, எடப்பாடி ஒத்துக்கிறாரா ஒத்துக்கலையான்றது அது அடுத்த ஸ்டான்ஸா, அது ஆப்போசிட் சைட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஆனா இந்த சைட்ல என்டிஏல இணைவீங்களான்னு கேட்ட ஒரு கேள்வி வைக்கப்பட்டது அப்படின்னாலே அவங்களுடைய அரசியல் பார்வையில இருந்து மாற்றம் இருக்கிறது அப்படின்றதுதான் தெளிவாக தெரியுது. ஆமா, கொள்கை எதிரின்னு இல்ல எங்களோட இல்லங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவாங்க. என்னன்னா, நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கல, நாங்க அதிமுகவோட தான் கூட்டணி. எங்களுக்கும் அதிமுக எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் எம்ஜிஆர் தான் டிசைபிளா வச்சிருக்கேன். அரசியல்வாதிக்கு சொல்றதுக்கு சாக்காங்க கிடையாது. கனவுல வந்து இவர் சொன்னாரு, அதனால நான் சேர்ந்துட்டேன்றது ஏற்றுப்பட்டிருக்கோம். ஏன் கூடா நட்பு கேடாய விடியும் பார்த்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸை பார்த்து சொன்னாரு. இன்னைக்கு அதே காங்கிரஸ் கூட்டணிக்காக வந்து 2 வாரமா காத்துக்கிட்டு இருந்து அப்புறம் அந்த இதை சைன் பண்றாங்க. காங்கிரஸ் ரியலி ஹியூமிலேட்டட் டிஎம்கே. இப்ப டிஎம்கே பொறுமையா இருந்து அந்த அலையன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. சோ அரசியல்வாதிகளுக்கு காரணம்ன்றது ஈஸியா கிடைச்சிருங்க. நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு தான் காரணம் வந்து நம்ம யோசிப்போம். இது சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ, அது சொன்னா இவங்க என்ன நினைப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரி, நான் அது எப்படி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை என்டிஏக்கு வரணும் அப்படி இப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, என்னோட பர்சனல் லைஃப் ரொம்ப வந்து தூண்டிட்டாங்க. நான் அரசியல் வரதை தாண்டாம திமுக வந்து என்ன பழி வாங்க நினைச்சது. இப்போதைக்கு வந்து என்னுடைய அரசியல் எதிரியை வந்து திமுக வீழ்த்த வேண்டியதுதான். ஒருவேளை நான் தனியா நின்று என்னுடைய எதிரி ஜெயிப்பதுக்கு நானே காரணமாயிட்டேன்னா, அந்த குற்ற உணர்ச்சி வந்து என்னை வந்து வாழ்க்கை ஃபுல்லா கொண்டுரும். ஒரு காரணம் வந்துருச்சா? ஹலோ சார், நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார், கண்டினியூ பண்ணுங்க சார். அதான் ஒரு காரணம் வந்துருச்சா, இப்போ நானே ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன் பாருங்க. காரணத்துக்கு இந்த மாதிரி நிறைய காரணம் வரும் லைனா. சேரணும்னு முடிவு பண்ணிட்டா காரணம்லாம் நிறைய இருக்குங்க. ஓகே, ரைட். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி திரு நாகராஜ் சார், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய பார்வைகளை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு. தாவேக கூட்டணி வச்சு இந்த வருஷ தேர்தலில் போட்டியிடலாமா இல்லை தனித்து போட்டியிடலாமா என்ற கருத்தை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கேட்டறிஞ்சதா தகவல். அதனுடைய பார்வைகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். முன்னாடி திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது 234 தொகுதிகளையும் தாவேக தனித்து தான் போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ முறையாக கூட்டணியோட போட்டி இல்லாமா இல்லை தனித்து போட்டி இல்லாமா? உங்களுடைய பார்வை என்ன? இதில் ஒரு பக்கம் வந்து என்டிஏவோட போட்டியிட்டா நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டதா பத்திரிகையாளர் தரப்புலேருந்து நமக்கு ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இதற்கு மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் சொன்ன பதில், கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இந்த தேர்தலில் உழைப்போம் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் அவங்களுடைய ஆதரவை சொல்லி இருக்கிறதா தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ இது கூட்டணியில் இந்த தேர்தல் நடக்குமா? 2026 தாவேக கூட்டணியாக போட்டியிடுவாங்களா இல்லை தனிச்சு போட்டியிடுவாங்களா அப்படிங்கிறதுக்கான பல்வேறு கேள்விகளுக்கான விடையெல்லாம் நாம கேட்டு பெற இருக்கிறோம் நேயர்களே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.